ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இங்கிலாந்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஸ்குவாட் வந்து இந்தியன் டீம் வந்து அறிவிச்சிக்கிறாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸான ஸ்குவாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து கேப்டனாக போட்டுறாங்க, நம்ம ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டனாக போட்டுறாங்க. அவங்க யார் இருக்கிறான்னு பார்த்தோம். ரிஷப் பண்ட் இருக்கிறார், KL ராகுல், SC ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்க. அபிமன்யு சரும் கொஞ்சம் வாய்ப்பு தராங்க. அப்புறம் கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் அவருக்காக, வாஷிங் சுந்தருக்கு, அப்புறம் சர்ஜுல் தாக்கூர், ஜஸ்பீத் பும்ராங்க. தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா பாதி பிளேயிங் ஒன்லேயே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப், பிரித்வி கிருஷ்ணாலாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் சப்ஜெக்டாக வச்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. மேக்ஸிமம் இவங்களுக்கு தான் அதிகமாக பிளேயிங் லெவலில் இருக்குது. அது இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஸ்குவாட் பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இன்னும் ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கல. எனக்கு தெரியும் ஃபஸ்ட் எடுக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன சீசன் 500 ரன் அடிக்கும் போதே டீமில் எடுக்கல. இப்போனா ரூல் அவுட் ஆகிட்டு IPL இருந்து போய்க்கிறேன். அவர் எப்படா நீங்கள் எடுப்பீங்க? எங்கள் ஃபஸ்ட்டே தெரிந்தால் நான் ஓப்பு வைக்கல. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலெல்லாம் டேலண்டான பிளேயர்லாம் இல்லைன்னு சொல்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் ரன் அடிக்கும் போதே வாய்ப்பு தராத போது ரன் இல்லை. இப்போ ரூல் அவுட் ஆகிடும் போது எப்படி வாய்ப்பு தரான்னு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் சாய் சுதர்ஷன் ஒரு வாய்ப்பு தந்தார். ஏன்னா இந்த வருஷம் சூப்பரான பங்களிப்பு கொடுத்துருற டீமுக்காக ஒரு 600 ரன் மேலே அடிச்சுக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு தருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் வாய்ப்பு கிடைக்கணும் பிள்ளைங்க. எப்படி சொல்கிறேன், சுமன் கில் தான் கேப்டன். ஏன்னா கம்பல்சரி வாய்ப்பு தரேன். அவர் டீமில் ஆடுற பிளேயர் சூப்பராக இருந்துக்கலாம். கம்பல்சரி நம்ம சாய் சுதர்ஷன் வாங்கி தரோம். இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் தான். சாய் சுதர்ஷன் வந்து குறை சொல்ல, வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லுவார். சர்ஜுல் தாக்கூர்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பிளேயிங் லெவலில் வரதுக்கு. ஆனால் பிளேயிங் எடுத்துகிட்டு வரணும் தெரியல. அதுக்கு பதில் வந்து ஹர்ஷ்தீப் சிங்லாம் கூட இருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற டீம் ஒரு பரவாயில்ல. இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத டீம் எப்படி என்ன பண்ண போகிறாங்க டெஸ்ட் சீரிஸ் ஃபார்மேட்டில் போய்ட்டு அது போக தான் தெரியும். ஒரு மேட்ச் ஆடினா தான் தெரியும் எப்படி பண்ணிடுறாங்க. சுமன் கில் வந்து இளைய பிளேயர் வந்து கேப்டனாக பதவி கொடுத்துருக்கேன். ஏன்னா கேப்டன்சி நல்லா தான் பண்ணுறாரு GTயில் இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம CSK சைடில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மட்டும் தான் வேறு யாருமே அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் மட்டும் கலீல் அகமது கிடைப்பாங்கன்னு நினச்சி அது எதிர்பார்த்தாங்க. பார்த்தா கலீல் அகமது எடுத்துன்னு போகல, என்னன்னு தெரியல. ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் சீசன்லேருந்து. இந்த லாஸ்ட்டில் தான் வந்து டெத் ஓவரில் அடிவானது தெரியும். மற்றபடி ஓரளவுக்கு சீசன் சூப்பராக தான் பண்ணியிருந்தார். அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு தரல. நிறைய பேர் வாய்ப்பு தரல. நல்லா பண்ணி இந்த பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைக்க, நல்லா பண்ணாத பிளேயருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. பரவாயில்ல கைஸ், எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்ப்பாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க.